अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகிற ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது என்று நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே புஷ்ப பத்ததி என்ற 12வது பத்ததி, அதாவது பாதுகைகளிலே அர்ச்சனைக்காக சமர்ப்பிக்கப்படுகிற புஷ்பங்கள், அந்த நுட்பங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய பத்ததி. அந்த பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம். பாதுகா சாஸ்திரத்திலே 330வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளிலே, அதாவது அந்த பாதுகைக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நெஞ்சால நினைத்தாலே போரும், உடனே அவர்களை தேவர்களும் வணங்குவார்கள் என்று அதைத்தான் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. அர்ச்சந்தியே மதுபிதோ மணிபாதரக்ஷே பாவாத்மகைரபி பரம் பவதீம் பிரசூனைஹி மந்தாரதாம சுபகைஹி மகுடைரஜஸ்ரம் பிருந்தாரகாஹ சுரபயந்தி பதம் ததீயம். அர்ச்சந்தியே மதுபிதோ மணிபாதரக்ஷே, ஹே மதுபிதோ மணிபாதரக்ஷே, மது என்கிற அரக்கனை அழித்த பகவானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, மதுபிதோ மணிபாதரக்ஷே, ஏ அர்ச்சந்தி, யார் அர்ச்சிக்கிறார்களோ, இல்லை அர்ச்சிக்கணும்னு பாவாத்மகைஹி அப்பி, அர்ச்சிக்க வேணும் என்கிற பாவத்தை கொள்ளுகிறார்களோ, அதாவது என்ன, அர்ச்சிக்கல்ல, நேரடியா அர்ச்சிக்கல்ல, இன்னும் எம்பெருமானுடைய பாதுகையை நம்ம நல்ல புஷ்பங்களாலே அர்ச்சிக்கணும் அப்படின்னு மனசால நினைச்சா போறோம், அதான் பாவம். அப்படி பண்ணினால் அந்த பாவத்திற்கே என்ன பலன் கிடைக்கிறது என்றால், மந்தாரதாம சுபகைஹி மகுடைஹி அஜஸ்ரம் பிருந்தாரகா சுரபயந்தி பதம் தஜீயம். அதாவது அது உன்னை, அந்த பாதுகையை அப்படி அர்ச்சிக்கணும்னு மனசால நினைத்த உடனே என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த தேவதைகள் இருக்காள், பிருந்தாரகாக தேவதைகள், அந்த தேவதைகளுடைய மந்தாரதாம சுபகைஹி, அவ மந்தார மலை, அதாவது மந்தாரம் என்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம்னு வைத்துக் கொள்வோம். அந்த மந்தார பூமாலைகளாலே நன்றாக அலங்கரிக்கப்பட்ட மகுடங்கள், கிரீட்டங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அந்த கிரீட்டம் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டா, இப்ப யார் அந்த பாதுகையை புஷ்பங்களாலே அர்ச்சிக்கணும்னு மனசால நினைக்கிறார்களோ அவர்களுடைய காலில் விழுவார்களாம் அந்த தேவர்கள். விழுந்தால் என்ன ஆகும், அந்த மகுடத்தில் இருக்கிற புஷ்பத்தினுடைய வாசனையெல்லாம் இவாளுடைய காலில் சேருமா. அதைத்தான் சொல்றார் அவர். என்ன சொல்றார், பிருந்தாரகாக மந்தாரதாம சுரபைஹி மகுடைஹி அஜஸ்ரம் சுரபயந்தி. எப்பொழுதும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த இவனுடைய கால்களை, திருவடிகளை வாசனையுடையதாக செய்து விடுவார்கள். என்ன வாசனை, தங்களுடைய மகுடங்களிலே இருக்கக்கூடிய புஷ்பங்களாலே அப்படி வாசனை செய்து விடுவார்கள். அதாவது என்ன கருத்து சொல்லப்படுகிறது, எம்பெருமானுடைய பாதுகைக்கு புஷ்பங்களாலே அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று ஒருத்தன் மனத்தாலே நினைத்தாலும் போரும்.
மனத்தனால் நினைத்தவாறே அவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா தேவர்கள் வந்து அவனுடைய காலிலே விழுந்து வணங்குவார்கள். அப்படிப்பட்ட பெருமை இது கிடைக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 331வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது எம்பெருமானுடைய அந்த பாதுகையை யாராவது ஒருத்தர் புஷ்பங்களை சமர்ப்பித்து விட்டால், அதாவது அர்ச்சனை கர்ச்சனை பண்ணி விட்டால் அவளுக்கு என்ன கிடைக்கும்னா உடனே உயர்ந்த பேர்கள் எல்லாம் கிட்டிவிடும். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா நிறைய உயர்ந்த பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற இது ஆளவந்தார் தெரிவிக்கிறார் அல்லவா. ஸ்தோத்திரத்தனத்தில் என்ன சொன்னார்? அந்த தொதங்கிரி முத்திஷ்ய கதாபிகே நச்சித் யதா ததா வாபி சகிருதோஞ்சலி ததைவ முஷ்ணாத்யஜுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயத்தே. மேலே மேலே நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது, அது உயர்தே இல்லைன்னு தெரிவித்தார். அதே போல அர்த்தத்தை தான் இங்கே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். அஸ்பிருஷ்டதோஷ பரிமர்ஷம் அலங்கியமன்யைஹி ஹஸ்தாபச்சேயமகிலம் புருஷார்த்த வர்க்கம் சித்திரம் ஜனார்தன பதாவனி சாதகானாம் त्वय्यर्पिताः सुमनसः सहसा फलन्तीहि. அதாவது त्वय्यर्पिताः सुमनसः, அதாவது உன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. சாதகானாம், அது நிறைய பெரிய பலன்களை எல்லாம் அடைய வேணும் என்பதற்காக அப்படி உன்னுடைய மனதிலே அது சமர்ப்பித்தார்களானால், அது சமர்ப்பித்தது எதுன்னு கேட்டாக்கா சுமனசகா. சுமனசகான்னு நல்ல புஷ்பங்கள் என்ன, அந்த அர்த்தத்தை நாம் இங்கே கொள்ள வேண்டும். அது உடனே என்ன பண்ணுகிறது என்றால் அஸ்புஷ்ட தோஷ பரிமர்ஷம், என்னால் என்ன கிடைக்கிறது, அதாவது குற்றமே சம்பந்தப்படாமல் இருக்கிறதான உயர்ந்த பிரயோஜனம் கிடைக்கிறது. தோஷமே இல்லாத உயர்ந்த பலன் கிடைக்கிறது. அதுக்கு மேல அந்யைஹி அலங்கியம், இதை வேற யாரும் இப்படிப்பட்ட பலனை அடையவே முடியாது. யார் பூஜை செய்கிறார்களோ பாதுகை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் மற்ற யாருக்கும் கிடைக்காத பலன் கிடைக்கிறது. தோஷமே இல்லாத பலன் கிடைக்கிறது. அதுக்கு மேல என்னன்னா இன்னும் என்ன கிடைக்கிறது என்னால் அதுக்கு மேல சொல்லுகிறார் பாருங்கள். அலங்கியம் அது அகிலம் தர்மார்த்த காமம், அதாவது புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்னால் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று என்னென்ன புருஷார்த்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த புருஷார்த்த வர்க்கம் அதனுடைய கூட்டத்தை இது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா ஹஸ்தாபச்சேயம் சகசா பலந்தி. ஹஸ்தாபச்சேயம்னா நான் கையில பறிக்க தகுந்ததாக சித்திரம், இது என்ன ஆச்சரியம், உடனே கிடைத்து விடுகிறது என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார். அதாவது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு மரத்திலே ஒரு பூ பூக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அந்த பூ அழகா இருக்கிறது என்று அந்த பூவை பறித்து விட்டோமானால் அதற்கப்புறம் நமக்கு பழம் கிடைக்காது. ஏன்னா அந்த பூத்தானே பழமாக ஆகிறது. பூ பூத்து அதுக்கப்புறம் அது காயாக ஆகி அந்த காய் தான் பழமாக ஆகிறது. நாம் எந்த நிலையை அது பறித்து விட்டாலும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கிடைக்காது. பூவை பறித்து விட்டால் அதுக்கு மேல காய் கிடைக்காது. இல்லை ஒருத்தன் பூவை ஆட்டம் காய் வரட்டன்ட்டு காய் வரைக்கும் வைத்திருக்கிறான், இந்த காயை பறித்து விட்டால் அதுக்கு பழம் கிடைக்காது. ஆனால் அது அப்படியே விட்டு வைத்தால்தான் பூ பூத்து காய்த்து பழமாக ஆகும். ஆனால் இங்க என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், என்ன ஆச்சரியம், அந்த ஹஸ்தாபச்சேயம் என்கிறார், கையினால் பறிக்க தகுந்ததாக ஆகிவிடுகிறது. இவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா பலமாக கிடைக்கிறது. அது பூக்கிறது, ஆனா இவன் பறிக்கிற பொழுது அது இவனுக்கு பலமாக கிடைக்கிறது என்று அதைத்தான் சொல்லுகிறார். செடியை விட்டு பிரிந்த புஷ்பம் எப்படி பலவிதமான பழங்களை கொடுக்கும், கை கட்டும்படியாதான் செய்யும். செடியில புஷ்பம் இருந்தா தான் பழம் கொடுக்கும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. என்னன்னா அந்த திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா இவனுக்கு பலவிதமான பழங்களை கொடுக்கிறது. பழம்னா பலம், உயர்ந்த பலன்களை எல்லாம் கொடுக்கிறது என்று இப்படியாக அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 322வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது எம்பெருமானுக்கு எல்லாரும் பாதுகைகளிலே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறாளா, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா உரகலந்த திருவடியை சுற்றி கங்கை இருந்தார் போல இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். வந்தாருபிகி சுரகணை ஸ்வயி சம்பிரயுக்தா
மாலா விபாதி மதுசூதன பாதரக்ஷே விக்ராந்த விஷ்ணுபத சம்ஸ்ரயபத்த சக்யா பாகீரதீவ பரிரம்பண காங்கிணீதே. அதாவது தேவதைகள் எல்லாம் எம்பெருமானுக்கு என்ன பண்ணினார்கள்? வணங்கி புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்களா திருவடிகளிலே. ஹே மதுசூதன பாதரக்ஷே, மதுசூதனுடைய பாதரட்சையே என்று சொல்லுகிறார். என்ன? வந்தாருபிகி சுரகணைகி சம்பிரயுக்தா, உன்னை வந்து வணங்குகின்ற தேவர்கள் இருக்காளோ இல்லையோ, அந்த தேவர்கள் கூட்டங்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணினா? சம்பிரயுக்தா, கொண்டு வந்து சாத்தினார்கள். என்ன சாத்தினார்கள்? மாலா, ஒரு மாலையை கொண்டு வந்து சாத்தினார்கள். அந்த மாலையை சாத்தினா இப்படி வெள்ளை விளையர்னு அந்த புஷ்பம் எம்பெருமானுடைய பாதுகையில அப்படி சுற்றி இருக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, எப்படி இருக்கிறது? விக்ராந்த விஷ்ணுபத சம்சரிய பத்த சக்யா, உலகத்தையெல்லாம் அலர்ப்பதற்காக திருவடிகளை நீட்டினான் அல்லவா எம்பெருமான். அப்படி நீட்டின அந்த திருவடிகளின் மேலே என்ன பண்ணினான்? பிரம்மா அந்த திருவடிகளில் எடுத்து தீர்த்தத்தை சமர்ப்பித்தான். ஏன்னா நம்ம கிரகத்துக்கு ஒருத்தர் வந்தாரானா உடனே அவருக்கு கால திருவடிகளிலே தீர்த்தம் சேர்க்கணும். அதுக்குத்தான் பாத்தியம்னு பேர். கையலம்பிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கணும், அதற்கு அர்க்கியம்னு பேர். அப்புறம் இன்னும் தீர்த்தம் சொம்பல கொடுக்கணும், அவர் குடிக்கிறதுக்கோ கொப்பளிப்பதற்கோ. இதெல்லாம் சுத்திக்காக பண்ணப்படுவது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த பிரம்மா என்ன பண்ணினான்? சத்தியலோகத்திலே பகவானுடைய திருவடி வந்த உடனே குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி அப்படி என்ன பண்ணினான்? கழுவினான். அந்த திருவடியில தீர்த்தத்தை சேர்த்தான். அந்த தீர்த்தம் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டா அப்படியே கங்கையாக பிரவகித்ததுன்னு சொல்றான். இந்த கங்கை என்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா அதனுடைய நிறத்தை சொல்லுகிற பொழுது வெள்ளை வெளையர்னு இருப்பாள் கங்கைன்னு சொல்றான். ஏன்னா யமுனா நதி கருப்பா இருக்கும், ஆனா கங்கா நதி வலுப்பா இருக்கும். ஆனா இப்ப இங்க இவர்கள் எம்பெருமானுடைய பாதுகையிலே புஷ்பத்தை சமர்ப்பித்தது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா பிரம்மா சமர்ப்பித்த கங்கை போல இருக்கிறதுன்னு. அதான் இந்த இடத்துல அழகான உத்பிரேட்சை. இது அது என்ன சொல்றாருன்னா எப்படி இருந்தது என்று கேட்டால் விக்ராந்த விஷ்ணுபத சம்சரிய பத்த சக்யா, உலகத்தையெல்லாம் அளப்பதற்காக நீட்டின விஷ்ணு பதம் அவனுடைய திருவடி இருக்கிறதே, அந்த திருவடியை அடைந்த பாகீரதீவா, பாகீரதி கங்கா நதி போலே இருக்கிறது. அதனால் திருவடியை அது என்ன பண்ணித்து? பரிரம்பண காங்கிணி, அந்த திருவடியை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கை நினைத்தது. இப்ப இங்க எம்பெருமானுடைய திருவடியை அந்த புஷ்பங்கள் பாதுகையை புஷ்பங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா என்ன ஆகுது? இந்த புஷ்பங்கள் கங்கை போல இருக்கிறது. இப்போ எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியிலே சமர்ப்பித்த புஷ்பங்களானவை திருவிக்கிரமனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்த அந்த தீர்த்தம் கங்கையாக மாறினது போல அப்படி என்றோ இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இப்படி என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது தேவதைகள் இவனிடத்துல ஒரு பெரிய புஷ்பமாலையை சமர்ப்பிக்கிறாளாம். அந்த பாதுகையின் மேலே அந்த புஷ்பமாலையை பார்க்கிற பொழுது என்ன ஆச்சுன்னா, திருவிக்கிரமாவதாரத்தில் சத்தியலோகம் வரை சென்ற திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு பிரம்மா தீர்த்தத்தை சேர்த்தான். உடனே அது கங்கையாக மாறித்து என்னெல்லாம் சொல்றாளே, அந்த கங்கை போல இப்பொழுது இந்த புஷ்பம் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக காட்டியருளினார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.